ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எப்போது பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி நாம் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நீ பெரிய பெரிய காரியங்களை காணப்போகிறாய். ஒன்றும் இல்லாத சூழ்நிலையிலும் நான் பெரிய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்து முடிக்கப் போகிறேன். எதை எதிர்பார்த்தியோ அந்த காரியங்கள் இது எப்படி நடக்கும், இதெல்லாம் நம்மளால் முடியாதுன்னு சொன்னியோ அந்த காரியங்களை எல்லாம் தேவன் இந்த நாளிலே உனக்கு செயல்படுத்த போகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி தேவனுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சின்ன சின்ன காரியங்கள் அல்ல, பெரிய பெரிய காரியங்களை நீங்கள் காண போகிறீங்க. அந்த காரியங்கள் நீங்கள் அறியாதது, அது உங்களுக்கு உங்களுடைய நினைவுகளுக்கு கூட எட்டாத பெரிய காரியங்களை ஆண்டவர் செயல்படுத்த போகிறார். இந்த நாளில் மருத்துவரால் கூடாத காரியத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த போகிறார். எத்தனை வியாதியோடு நீங்கள் காணப்படலாம், கேன்சர் வியாதியோடு இருக்கலாம், கிட்னி ஃபெயிலியருங்கிற வியாதியில் இருக்கலாம். இந்த நாட்களில் ஆண்டவர் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறேன் என்று சொன்னது போல இந்த நாட்கள் நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படியான காரியங்களை, பெரிய காரியங்களை தேவன் செயல்படுத்த போகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த காரியம் எனக்கு வாய்க்குமா வாய்க்காதா என்று சொல்லி நீ எதிர்பார்ப்போடு காத்திருக்கலாம். என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி நீ எதிர்பார்ப்போடு காத்திருக்கலாம். நீ நினைச்ச காரியம் கொஞ்சம்தான், ஆண்டவர் பெரிய காரியங்களை நீங்கள் காணும்படியான ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். கடன் பிரச்சனை நிமித்தம் நெருக்கப்பட்டு நான் மூழ்கி போய் கொண்டு இருக்கிறேன், என்னால் எழும்பவே முடியாது, இது நிமித்தம் நான் உயிர் வாழ்வதை விட குடும்பமாய் மரித்து போனால் நலமாய் இருக்கும் என்று சொல்லி கூட நீ யோசித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து தான் சொல்கிறாரு, நீ பெரிய பெரிய காரியங்களை காண போகிறார். இந்த நாட்கள் நீ அறியாத பெரிய காரியங்களை நமக்கு செயல்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து தாங்க சொல்கிறாரு. ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? ஆண்டவரால் கூடாது ஒன்றுமே இல்லை, மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் பார்க்குறோம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும்படியாக, உங்களுடைய குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்யும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். அதனால அவர் சொல்ல, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி உங்களை பார்த்து கேட்குறாரு. நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் வியாதியிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து இந்த நாட்களில் ஆண்டவர் பெரிய விடுதலையை கொடுக்க போகிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதலை கொடுத்து, ஒரு ரட்சிப்பை கொடுத்து, பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து, அறியாத பெரிய காரியங்களை தேவனுடைய குடும்பத்திற்களாய் இந்த நாளிலே செயல்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் பயப்படுகிற எந்த காரியமும் சம்பவிக்காது. ஏன்னா அவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. உங்களுடைய ஜெபத்தை அவர் என்ன செஞ்சிருக்கார்? கேட்டு இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு. அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டுட்டே இருக்கீங்க இல்லையா? அவரை நோக்கி கூப்பிட்டதுனால உங்கள் ஜெபத்திற்கு பதில் தரும்படியாக, ஒரு விடுதலையை தரும்படியாக, விடுதலை நாயகனாக இயேசு கிறிஸ்து இந்த நாட்டில் அறியாத காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்து உங்களை கனப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, ஆண்டவரே, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து ஆண்டவரே, இந்த நாட்டில் ஒரு பெரிய விடுதலையை நீர் கொடுக்க போகிறீங்கப்பா. ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள் இருந்து, ஆண்டவரே, போராட்டங்களிலிருந்து, பிசாசின் ஆண்டவரே தந்திரங்களிலிருந்து, மனுஷிக போராட்டங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுத்து, அறியாத காரியங்களை, இவர்கள் காணத்தக்கதான பெரிய காரியங்களை நீர் செயல்படுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாளில் தகப்பனே அப்பா, இவர்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறும்படியான காரியத்தை செய்யுங்க. நீ எழும்பி காரியத்தை நடப்பி என்று சொன்ன வார்த்தையின்படி இவர்கள் என்னென்ன காரியத்தை நினைத்திருக்கிறார்களோ அந்த காரியத்தில் எழும்பி ஆண்டவர் இந்த காரியத்தை நடத்தும்படியான கிருபைகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.